கிறிஸ்மஸ் வேற கிட்ட வருது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் ஹைதராபாதி தம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அவுட்கம் வந்து பார்க்கவும் சரி, சாப்பிடவும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து அதோட ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து 1/2 கிலோ மட்டன், அதுலேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், வாட்டர் கொஞ்சமாக ஊற்றிட்டு வந்து 3லேருந்து 4 விசில் வந்து வேக வச்சிடலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பெரிய பெரிய வெங்காயம், ஒரு 5 வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டு அது கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த வெந்த மட்டன் வந்து தண்ணி மட்டும் எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டு அதில் மேரினேஷன் பண்ணிக்கலாம். அந்த 1/2 kg மட்டன்லேயே கொத்தமல்லி, புதினா, ஒரு 300 ml அளவு தயிர், அதிலே வந்து ஒரு ஃபுல் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதிலே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு மறுபடியும் மட்டன் மசாலா இவ்வளவும் போட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா கட் பண்ணி வச்ச மிளகா வந்து ஒரு 3 மிளகா, அப்புறமா வந்து சால்ட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுட்டு வந்து நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த எந்த எண்ணெயில் வந்து ஃப்ரைட் ஆனியன் பண்ணியிருந்தோமோ அதிலே வந்து இந்த மட்டன் வந்து போட்டுட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து வேக வைக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வச்சுட்டு அதிலே வந்து கொத்தமல்லி, புதினா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து இதிலே வந்து போட்டுட்டு நல்லா 80% நல்லா குக் ஆகணும். 80% குக் ஆன பிறகு இந்த மாதிரி எடுத்து அது வந்து இப்போ வெந்த மட்டன் மேலே வந்து இந்த மாதிரி கரெக்டாக லேயராக போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி வந்து பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி க்ளீனாக ஈக்குவலாக கீழே வரைக்கும் இந்த மாதிரி கேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்து ஈவனாக குக் ஆகும். ஸோ இதுக்கு மேலே வந்து இப்போ ஒரு சின்ன கிளாஸில் வந்து கொஞ்சமாக பாலில் சாஃப்ரான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலேயே வந்து அப்படியே கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுட்டு ஃப்ரைடு கேஷ்யூஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் மிச்சம் இருக்கும் இல்லையா, அது வந்து இதில் வந்து லாஸ்ட்டில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து லாஸ்ட்டில் நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு சிம்லேயே வந்து வச்சுட்டு 20 மினிட்ஸ் வந்து தம் போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour அதை டச்சே பண்ணாதீங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக உதிரியாக நம்மளுக்கு வந்து ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிடவும் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக அந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ்க்கு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.